ஆயுத நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. 7ஆம் கட்ட தேர்தல், இந்த தேர்தலுடைய இறுதி ஒரு வழியாக முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி நெருங்கி கொண்டே இருக்கிறது. ஆனால் அதோடைய பிரச்சாரம் நாளை ஓயக்கூடிய நிலையில் பிரதமர் மோடி கன்னியாகுமரி வராரு. எல்லா எலெக்ஷனையும் முடிச்சுட்டு கடைசியாக மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வராரு. விவேகானந்தர் பாறையில் ஒரு நாள் உட்கார்ந்து அவர் தியானம் செய்ய போகிறார் அப்படின்ற ஒரு தகவல் வெளியானதுலேருந்து அதுக்கு பல்வேறு ஆதரவு, எதிர்ப்புன்னு அவரை தமிழ்நாட்டுக்கே வர விடக்கூடாது, இங்கெல்லாம் அலோவ் பண்ணாதீங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சி சொல்லுது. இது தேர்தலுக்கு பிறகு பிரச்சாரம் ஓய்ந்த பிறகு ஒரு மறைமுக பிரச்சாரத்தை செய்வதற்காக இப்படியெல்லாம் பண்ணுறாரு, இது ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் அப்படி இப்படின்னு நிறைய எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவர் தனியாக ஏதோ தியானம் பண்ணிட்டு போகிறாருங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பிஜேபி கேட்குது. இது கேட்போம். இந்த பிரதமருடைய கன்னியாகுமரி பயணம் அப்படிங்கிறது ஆன்மீக அரசியலா கேட்போம். நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் திமுகவின் சார்பில் திரு சூர்யா வெற்றிகொண்டான் அவர்கள் இணைகிறார். அதே போல பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள் இணைகின்றார். அரசியல் விமர்சகர் திரு குமார் அவர்கள் இணைகிறார். காங்கிரஸ் கட்சியின் பிரதிநிதியும் இன்னும் சற்று நேரத்தில் நம்மோடு இணைய இருக்கின்றார். திரு செல்வம் அவர்கள்ட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். சார், எதுக்கு இப்போ இந்த பயணம்? தேர்தல் எல்லாம் முடிஞ்ச பிறகு இது ஒரு மறைமுக பிரச்சாரம் அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகளுடைய முதல் குற்றச்சாட்டு. தந்தி தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அதன் நெறியாளர் உள்ளிட்ட தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அதாவதுமா, பிரதமர் தன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு அல்லது தான் இவ்வளவு ஏறக்குறைய ஏப்ரல் 19 தொடங்கி இதுவரை நாடு முழுக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகமும் முகவரியுமாக இருக்கிற பிரதமர் அவர்கள், இன்னும் சொல்ல போனா பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியினுடைய பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட காலத்தில இருந்து அவர் கடுமையாக தேர்தல் சுற்றுப்பயணம் நடத்தி இருக்கிறார், மக்களை சந்தித்திருக்கிறார், மக்கள் ஆதரவு பெற்றிருக்கிறார். அதனால தேர்தல் பிரச்சாரம் நாளையோட முடிஞ்ச பிறகு அவர் ஒரு நாள் தியானம் பண்ணிட்டு சுவாமி விவேகானந்தர் அவர்கள் தியானம் செய்த இடத்தில் அவர் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு தியானம் பண்ணிட்டு போறதுனால இவங்களுக்கு என்ன கஷ்டம்? இன்னும் சொல்ல போனீங்கன்னா எலெக்ஷன் தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சு போச்சு. இன்னும் குறிப்பா தமிழ்நாட்டுல தேர்தல் பிரச்சாரமே இல்ல. நாங்க ஏப்ரல் 19 நாங்க வெற்றி பெற்றாச்சு. அதனால இந்தியாவில அதாவது 2014 282 இருந்து 2019 303 இருந்து 2024 அது 350 தாண்டி 400 தொடும் என்கிற அளவில் அரசியல் பார்வையாளர்கள் மத்தியில மிக பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கு. தமிழ்நாட்டுல பிரச்சாரம் முடிஞ்சிருச்சுன்றது பிரச்சனை இல்ல. அவர் போய் விவேகானந்தர் பாறையில உட்கார்றாரு அப்படின்னா எதிர்கட்சிகளோட கேள்வி, அவர் தனியாவா போறாரு? யாரும் கூட இல்லாமையா போறாரு? முக்கியமா கேமரா எல்லாம் இல்லாம போறாரு? இல்ல சகோதரி, நான் இன்னொன்னு கேட்டீங்கன்னா இல்ல, அப்போ அவருடைய அந்த தியானம்ங்கிறது பயணம்ங்கிறது நாடு பூரா எல்லாருக்கும் தெரியதானே போகுது. அப்ப அந்த 2 நாட்கள் அது அவங்களுக்கு ஒரு மறைமுக பிரச்சாரம்னு சொல்றதுல தவறு இருக்க முடியுமா? இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு 57 இடங்களா 58 இடங்களா தான் தேர்தல் நடைபெற வேண்டிய இடம் இருக்கு. இத நாம இதுல நாங்க பெரிய அளவுல மக்களை கவர்ந்து அல்லது வாக்காளர்களை கவர்ந்து அதன் மூலமாகத்தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிற நிலையில் பாரதிய ஜனதா இல்லை. சார், அப்ப இந்த 50 விட்டுறலாமா? 50 தோத்தா பரவாயில்ல அப்படிதானே? எங்களுக்கு ஏற்கனவே 543 இடங்களும் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம், வெற்றி பெற்று விட்டோம் என்று சொல்லி நீங்க மோடியோட பயங்கரமா சொல்றீங்களே. அவரே 400+ தான் சொன்னாரு, நீங்க 543ன்றீங்க. சகோதரி, 543 இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று சொல்லுகிற உரிமை பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. அதை மறுக்கிற உரிமை எதிர்கட்சிகளுக்கு இருக்கு. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்கள் வாக்காளர் பெருமக்கள். அதாவது ஜனநாயகத்துல வாக்காளர் பெருமக்கள்கிட்ட போய் நீங்க எந்த கருத்தையும் இப்போ இன்னைக்கு இருக்கிற நவீன ஊடக உலகத்துல அது சமூக ஊடகங்களுடைய ஆதிக்கம் அல்லது சமூக ஊடகங்களுடைய விழிப்புணர்ச்சி இருக்கிற காலத்துல யாரையும் போய் ஏமாத்திட முடியாது. இப்போ இந்தியாவில் ஒரு நிலையான வலிமையான தலைவர் வேண்டும், பலமான இந்தியா வேண்டும் என்பதற்காகத்தான் 2 முறை 2014 சரி 2019 சரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இந்தியாவினுடைய தலைமை அமைச்சராக தேர்ந்தெடுத்தார்கள். இப்போ எங்களை பொறுத்தவரையில இந்தியாவின் அடுத்த பிரதமர் சரி சார், இங்க வாங்க, கன்னியாகுமரிக்கு வாங்க. அதான் 3வது முறையும் பிரதமராக என்னை தேர்ந்தெடுப்பதற்கு எனக்கு வாய்ப்பு வழங்கிய ஆண்டவனுக்கு நன்றி சொல்லுவதற்காக, மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காக அடுத்த 5 ஆண்டுகளுக்கும்
அடுத்த 5 ஆண்டுகள் உழைப்பதற்கான நம்பிக்கை அடுத்த 5 ஆண்டுகள் உழைப்பதற்கான உள்ள உறுதியை பெறுவதற்காக சுவாமி விவேகானந்தருடைய பாறையில தியானம் பண்ண வர்றது சொல்லப்போனா தமிழ்நாட்டிற்கு சுவாமி விவேகானந்தருடைய கொள்கைகளை பின்பற்றுகிற பிரதமர் கிடைச்சிருக்கிறான்னு சொல்லி தமிழர்கள் எல்லாம் பெருமைப்படணும். ஓகே, கேட்போம். ஓகே, நான் திரு சூர்யா அவர்கிட்ட கொண்டு போற நினைக்கிறது அவ்வளவுதான். இன்னும் 2 நாள் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. அந்த 2 நாள் தான் அவருக்கு பிரேக் கிடைக்குது. ஃபுல்லா நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அவர் 2 நாள் தியானம் செய்யறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அங்க ஒண்ணு வேண்டானே சொல்லுங்க, எங்க வேணாலும் தியானம் பண்ணட்டுமே. அப்புறம் என்ன, எதுக்கு எதிர்ப்பு? அவர் விடவே கூடாதுன்றீங்க, வழக்கு தொடுக்குறீங்க. நாங்க அதை பத்தி ஒன்றும் சொல்லலை. அவர் கூட தெளிவாக சொன்னார் பாருங்க, நன்றி சொல்வதற்காக இங்கே வந்திருக்காங்க, வெற்றிக்கு கொடுத்ததற்கான 5ஆம் தேதிக்கு மேலே தான் அந்த முடிவு அவர் எடுக்கணும். இவர் இப்பயே வந்து கான்ஃபிடன்ஸ் வெளிப்படுத்துறாங்க. அது என்ன தர்ம யுத்தமானு நாங்கள் தமிழ்நாட்டில் கேள்வி கேட்போம். தியானம் பண்ணாலே தர்ம யுத்தமா? இங்கே தியானம் பண்ணாலே தர்ம யுத்தம் தான். எங்க தர்ம யுத்தம் கேட்ட கம்பெனி இப்போ அங்கே தான் இருக்கு. அதனால இது கூடா நட்பு கேடா அப்படின்னு இவர் பாணி அவர் கடைபிடிச்சிட்டாரு. அவர் பொறுத்து திரும்பி இங்கே வந்து அது வந்து சமாதியில கூடா நட்பு கேடா முடியும் என்று சொன்னது கலைஞர் சொன்னாரு. யாரோட? காங்கிரஸோடு இருந்த நட்பை. இப்போ ஓபிஎஸ் உங்களுக்கு சொன்னாருன்னு வச்சுக்கோங்க, பேசி முடிப்போம். அதெல்லாம் சமாதியில தியானம் பண்ணாதான் அந்த கணக்கு. இது வந்து விவேகானந்தர் தியான மண்டபம். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, அவர் சொன்னாரு மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காக, மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்காக சொன்னாரு. அதுக்காக என்ன அவர் என்ன மணிப்பூருக்கா போக முடியும்? இப்போ மணிப்பூர் உள்ள போக முடியுமா என்ன? இல்லை அண்ணன் தூத்துக்குடி செல்வத்தை தான் உள்ள விட்டுருவாங்களா? போக முடியாது. காஷ்மீர் போக முடியுமா? கன்னியாகுமரிக்கு தான் வர முடியும். எனக்கு இப்போ இந்த அரசியல் சூழ்நிலையில் கொஞ்சம் அமைதியாக இது தியானம் பண்ணுறதுங்கிறது 3 நாள் அப்படியே அமைதியாக இருக்கணும். அமைதி நம்ம ஊரில் தான் இருக்குது. அமைதியாக இருக்கணும். நீங்கள் அரை நாள் அவர் அமைதியாக இருந்தாருன்னா இங்கே வியாபாரம் பண்ணிவிடுவாங்க பிஜேபியில். அந்த பயம் அவருக்கு வந்துருச்சு. அதனால தான் வேறு வழி இல்லாமல் தூங்கும்போது கூட காலாட்டிக்கிட்டே தூங்கணும். அரசியலில் அப்படி விட்டுட்டோன்னு வச்சுங்க, ஆக கம்பெனி ஓவர், அடுத்த சீட்டுக்கு ஆள் பிடின்றான். அந்த மாதிரி பயம் வந்து அவரே பாவம் அங்கேருந்து தட்டு மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. ஆனா இது ஒரு முதல் முறை பண்ணல. 2019க்கு எலெக்ஷன் முடிச்சு இதே மாதிரி கேதார்நாத் குகையில போய் தியானம் பண்ணாரு. நீங்க பாத்தீங்க. 14லயும் இதே மாதிரி வேற யூபில ஒரு கோயிலுக்கு போனாரு. இந்த முறை ஏதாவது நம்ம ஊருக்கு வராரு, உங்களுக்கு என்ன வரவேற்க வேண்டியது? வாங்க எங்க ஊருக்கு. பாதுகாப்பு கருதி அவர் தமிழ்நாட்டில் வந்து ஓய்வு எடுக்கிட்டு அது வேண்டாம்னு நாங்க சொல்லலை. கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய தலைவன் தமிழ்நாட்டில் முதல்வராக இருக்காருங்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்கு. அதனாலேயே அவர் வரட்டும். வருகையை நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். எப்போ வேணாலும் வரட்டும், எங்கே வேணாலும் உட்காந்து போட்டோம். நான் என்ன கேட்குறேன், இன்னொரு தேர்தல் நடத்திய விதி நடைமுறையில் இருக்கு. இப்போ என்ன இது மத பிரச்சாரமா இல்லை ஆன்மீக பிரச்சாரமா? ஆன்மீக பயணம். ஆன்மீக பயணம். தனிப்பட்ட எல்லா கட்சியும் பயணம். நான் என்ன கேட்கிறேன், எல்லா கட்சியும் முதலமைச்சர் கூட குடும்பத்தோட போனாரு, கொடைக்கானல் போயிட்டு வந்தாரு. அதை யாராவது விமர்சிச்சாங்களா? இல்ல மாதிரி ஏதோ அவர் 2 நாள் மெடிடேஷன். நாங்க இப்ப அதை தான் சொல்றோம். தமிழ்நாட்டில் தேர்தலை முடிச்சுட்டோம் நாங்க. அதனால திரும்பி கொடைக்கானலுக்கு தலைவர் போனாரு, திரும்பி வந்துட்டாரு. அது ஓய்வு எடுக்க போனாரு, குடும்பத்தோட போனாரு, வேண்டாம். இப்ப அதே மாதிரி பிரதமர் மோடி மத ரீதியா அதுவும் ஏன் இத மாதிரி ஒரு இடத்துல போய் தியானம் பண்றேன்னா, இப்ப எங்க தலைவர் கொடைக்கானல்ல ஓய்வு எடுத்துட்டு வந்தது எந்த கேமரா, எந்த போக்கஸ், எந்த டிவி, டெய்லி டே டு டே அப்டேட் பிரச்சாரம் ஓடிக்கிட்டே இருந்தது. ஒன்றும் கிடையாது. இப்ப பாருங்க, வரும்போதே 6 கட்ட பாதுகாப்பு வந்துருச்சு. முதல் கட்டம் டிவி, 2வது கட்டம் வீடியோ, 3வது கட்டம். நீங்க சிரிக்காதீங்க, நான் தெளிவா சொல்லிட்டு. ஒரு முதலமைச்சருக்கு பிரதமருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது, அவரை பாதுகாப்பது இந்த அரசாங்க கடமையா இல்லையா? அதெல்லாம் நீங்க பாதுகாப்புக்காக தான் தமிழ்நாட்டுக்கு வரீங்க, நான் ஒத்துக்கிறோம். நாங்க பாதுகாக்க வேண்டியது பொறுப்பு. வேற எங்கேயும் நீங்க போக முடியாதுன்னு தெளிவா தெரியும். நான் கேட்கறது, இந்த தேர்தல் நடைமுறை நடத்திய விதிகள் இருக்கும்போது இப்ப இந்த நேரத்தில் இவர் இங்க வந்து தியானம் பண்றேன்னு சொல்லி மத ரீதியா ஒரு தியானம் எடுக்குதா, அது மக்கள் மத்தியில் அது ஒரு பெரிய இவரோட போக்கஸ் இன்னும் அங்க ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கும். இது கூட ஒரு தேர்தல் பிரச்சாரம், தேர்தல் யுக்தி அப்படின்னு தான் இவர் சொல்றார். நாங்க என்ன திரும்பி ஒரு சாமானியனா நான் கேட்கிறேன், ஏன் கன்னியாகுமரி இப்பதான் ஒரு கண்ணுக்கு தெரியுமா? ஒரு பலமுறை வந்திருக்காரு. ஏன் இப்ப ஏன் இப்ப நாங்க புயல்ல பாதிக்கப்பட்டு நிவாரண நிதி கேட்டு மூளைக்கு மூளை எல்லாத்தையும் கையேந்திக்கிட்டு என் அப்பாவி தமிழன் ரோட்ல கடகோடி தமிழன் நின்னானே, அப்போ கூட பாதிக்கப்பட்ட இறந்து போன பாடியை பார்க்க கூட அடக்கம் பண்றது கூட காசு இல்லாம கேட்டமே. ஏன் பாரத பிரதமர்
ஒரு ஃப்ளைட்ல இங்க வந்துட்டு திரும்பி போனா வேண்டாம்னு சொல்ல போறோமா? Okay. அந்த ஃப்ளைட் செலவை நாங்களே கொடுக்க மாட்டோம்னு சொன்னோமா? ஓகே. இப்போ என்ன 3 நாள் ஓய்வு எடுக்கிறதுக்கு கன்னியாகுமரி? இது என்ன மனசு ஒரு ஒருநிலைப்படுத்துறது? அது என்ன? நான் தூத்துக்குடி அந்த செல்வத்திலே கேட்கிறேன், அது முக்கடலும் சங்கமமாகிற இடம். விவேகானந்தரோட நல்ல நல்ல குணாதிசயங்களை அவர் வேண்டி இங்க வந்தார்னா நான் வரவேற்கிறேன். ஆனா முக்கடலும் சங்கமமாகிற அந்த இடத்துல மூவர்ண கொடி மாதிரி மும்மதமும் சம்மதம்னு உங்க பிரதமர் அங்க இருந்து ஒரு அறிக்கை கொடுப்பாரா? கொடுப்பாரா? எந்த இடத்திலும் மத பிரச்சாரம் செய்யவில்லை, பிரச்சாரம் செய்யல. சும்மா இருங்க சார். நான் தான் உங்கள்கிட்ட விவேகானந்தரை இந்து மதத்துக்குள்ள மட்டும் எப்படி சுருக்குறீங்க? அவர் எம்மதமும் சம்மதம்னாரு. அதுதான் கேக்குறேன். அவர் எம்மதமும் சம்மதம். நீங்க ஏது ஆன்மீக பயணம்னு சொல்றீங்க? அவரு கன்னியாகுமரிக்கு வந்து கோயிலுக்கு போலல, விவேகானந்தர் பாருங்க. நீங்க கட்ட திருவள்ளுவரையும் தானே பார்க்க போறாரு. வேண்டானே சொல்லலையே. நான் கேட்டது ஒண்ணே ஒண்ணு, எம்மதமும் சம்மதம்னு சொன்ன விவேகானந்தர்கிட்ட அறிவுரையை கேட்க வந்தாரா? இல்ல இனிமே அதன் வழி நடக்கிறேன், தயவு செய்து என்ன புரிஞ்சுக்க, நான் எம்மதமும் சம்மதம், இனிமே எல்லா மதமும் ஏ மதம் தான், மூவர்ண கொடி மாதிரி மும்மதமும் சம்மதம், என்னை மன்னிச்சிருன்னு பாவ மன்னிப்பு கேட்க வந்தாரா? மன்னிப்பு கேட்கணும் சார். சும்மா இருங்க சார். அதாவது நீங்க பாவ மன்னிப்பு கேட்க வந்தாரா சார்? இப்ப பழிச்சு சொல்லுங்க சார். சம்பந்தம் இல்லாம சொல்லாதீங்க சார். சம்பந்தம் இல்லாமலா? உங்களுக்கு எனக்கு சேர்த்து கேட்கிறேன் சார், உங்க கட்சிக்காக பேசுறேன். பிரதமர் எம்மதமும் சம்மதம்னு சொல்லி நான் இனிமேல் இப்படி மாறிட்டேன் அப்படின்னு பாவ மன்னிப்பு கேட்க வந்தாரான்னு தேர்தல் பிரச்சாரத்திலே சொல்லிட்டார் சார். நான் எந்த மதத்துக்கும் விரோதி இல்லை, எந்த மதத்தையும் மத பிரிவினை பேசினால் நான் ஒரு இந்தியனாக இருக்க தகுதி இல்லாதவன், மனிதனாக இருக்க தகுதி இல்லாதவன். அப்ப இறங்கனோட ஒரு அறிக்கையை விட சொல்லுங்க. புதுசா ஒரு அறிக்கை இருக்கு. என்ன சொல்றாரு? ஏற்கனவே சொல்லிட்டாருங்க. அப்ப ஏங்க போற இடத்துல எல்லாம் ஒரு உதாரணத்துக்கு கூட ஒரு நடனம், எந்த நடனம் காட்டுனீங்க? என்ன ஒரு நடனம் சொன்னீங்களா? அது என்ன நடனம்? இது அந்த முஜ்ரா நடனம்னு. அந்த முஜ்ரா நடனம்னா என்னன்னு அண்ணா தூத்துக்குடி செல்வத்தை கேட்போமா? அந்த முஜ்ரா நடனம் எனக்கு தெரியாது சத்தியம். இல்ல, முஜ்ரா நடனம்னு அவர் உதாரணம் காட்டினது அங்க மகிழ்விப்பதற்காக முஜ்ரா நடனத்தை போல். அப்படின்னா முகலாயர்கள் காலத்துல அப்ப நடனமாடி அந்த வித்தையை இப்ப மகிழ்விக்க காட்டுவார்கள்னு அப்ப கூட அவர் மனசுல முகலாயர் காலம், முஸ்லிம் காலத்தை தான் அவர் கோடிட்டு காட்டுறார். இதுல மதமே தெரியாத இவர் பிரதமர் இதுக்கு பதில் சொல்லுவாரா இவரு? ஓகே, என்ன இவரை சொல்லுங்க. திரு குமார்ட்ட கேட்போம். திரு குமார், இதுல அவர் கேட்பது போல ஒரு அரசியல் பின்புலம் இருக்குல்ல இங்க. அதை தமிழ்நாட்டை தேர்ந்தெடுப்பது, கன்னியாகுமரியை தேர்ந்தெடுப்பது, அதுல விவேகானந்தர் பாறையில போய் உட்கார்றது அப்படிங்கிறது எதையுமே காரணம் இல்லாம செய்ய மாட்டார்ல ஒரு இவ்வளவு பெரிய அரசியல் தலைவர். அதுல ஒரு அரசியல் இருக்குதானே செய்யும். நீங்க சில நிமிடங்களுக்கு முன்பு 3 தேர்தலில் அவர் உத்தரகாண்ட் போனது, கேந்திரநாத் போனதெல்லாம் நீங்க சொன்னீங்க. அதை போல தான் இந்த தேர்தலில் அவர் கடினமான இந்த வயதில் இவ்வளவு ஹார்ட் ஒர்க். அவர் வந்து ஸ்டார் ஸ்பீக்கர் பாரதிய ஜனதா கட்சியில். அவருடைய பிரச்சாரங்களெல்லாம் நம்ம டெய்லி விவாதிச்சிருக்கிறோம். கடினமான உழைப்பு இந்த வெயிலில் அவர் உழைத்து அவர் நம்முடைய சகோதரர் தூத்துக்குடி செல்வம் சொன்னது போல 8 வயதிலிருந்து அவர் தியானத்தை மேற்கொள்ளக்கூடியவர். 8 வயதிலிருந்து அவர் இந்த தியானத்தை தினமும் பண்ணக்கூடியவர். 4 மணி நேரம் ஓய்வு, 20 மணி நேரம் உழைக்கக்கூடிய ஒரு ஆன்ம பலம் பெற்ற ஒரு பிரதமர் நமக்கு கிடைத்திருக்கிறார். அவர் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்த பிறகு அவர் மனதுக்குள்ள வேண்டி இருக்கிறார். இந்த முறை நாம விவேகானந்தர் மண்டபத்திற்கு தேர்தல் பிரச்சாரம் நாளைக்கு முடியுது, ரைட்? நீங்க சொல்றது ஜூன் 1ஆம் தேதி தேர்தலே முடிஞ்சிருது. அப்புறம் தேர்தல் நடத்தை விதியே முடிஞ்சிரும். ஜூன் 4ஆம் தேதி தான் ரிசல்ட். நடுவுல ஜூன் 2, ஜூன் 3 இருக்கு. அந்த 2 நாள்ல அவர் வந்திருந்தாருன்னா யாருமே கேட்க போறது இல்ல. எம்சிசி அமல்ல இருக்கும் போது வரணும், தேர்தலுக்கு முன்னாடி 1ஆம் தேதி தேர்தல் முடிஞ்சு வந்திருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்லையே. 2ஆம் தேதி தியானம் பண்ணிருக்கலாம், 3ஆம் தேதி தியானம் பண்ணிருக்கலாம், அப்புறம் 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. இல்ல
இதுக்கு முன்ன 2 தேர்தலையும் இதை பண்ணியிருக்கிறாரு. அன்னைக்கு யாருமே வட இந்தியாவில் யாருமே இதை பற்றி பிரச்சனை கிளப்பல. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் புதுசாக அதை திரு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அதுக்காக வழக்கே தொடுத்திருக்கிறார். தேர்தல் ஆணையத்தில் புகார் செய்திருக்கிறார். ஒரு மனிதருடைய அடிப்படை உரிமையை, வழிபாட்டு உரிமையை, தியாகம் செய்யக்கூடிய உரிமையை தினமும் வழக்கமாக செய்து கொண்டிருக்கிற ஒரு மனிதரை தடுக்கக்கூடிய அதிகாரம் இந்த நாட்டில் எந்த அரசியல் சட்டத்துக்கும் கிடையாது, எந்த ஆணையத்துக்கும் கிடையாது. அவர் ரெகுலரா செய்யற 31ஆம் தேதி வராம ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனுக்கு சொல்றேன். அவரோட இஷ்டம், அது வேற விஷயம். 2ஆம் தேதி வந்திருந்தா இந்த சர்ச்சையே வந்திருக்காதே. அப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி வரணும்னு பிளான் பண்ணி தானே வராங்க. 2ஆம் தேதி தினமே அவருக்கு ஷெட்யூல் இருக்கிறது. தினமும் ஷெட்யூல் இருக்கிறது. இந்த ஓய்வு நேரத்தை விவேகானந்தர் மண்டபத்துல இந்த கன்னியாகுமரி மக்கள் பாதிக்கப்பட்டு நடுரோட்ல கையேந்தும் போது ஏங்க பிரதமர் வரல? ஓகே சார், சூர்யா சார் தெளிவா கொஞ்சம் இருங்க. நான் நீங்க பேசும்போது தலையிடல, நான் தெளிவா சொல்லுகின்றேன். 1950 இந்த நாடு விடுதலை அடைந்த பிறகு விடுதலை அடைந்த இந்தியாவில் பிறந்த முதல் பிரதமர். சாதாரண குடும்பத்தில் பிறந்து வெள்ளத்துக்கு வரலங்கிறதுக்கு அன்னைக்கு தான் நிர்மலா சீதாராமன் வந்தாங்க. அவர் அன்னைக்கு மிக முக்கியமான வேலை என்று அப்பவே செய்திகள்லாம் வந்து இருக்கிறது. அன்னைக்கு வர முடியவில்லை. அதற்கு மற்ற உள்துறை அமைச்சர் வந்தார், பினான்ஸ் மினிஸ்டர் வந்தாங்க. என்ன செய்யணுமோ அதுக்கான நடவடிக்கை எல்லாம் அவங்க எடுத்தாங்க அல்லவா? முதலமைச்சர் பிரதமர் வரணும் தான். நானே அதை சொல்லியிருக்கிறேன். அன்னைக்கு வந்திருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அதனால அது ஒரு குற்றச்சாட்டை சொல்ல முடியாது. அன்னைக்கு இருக்கிற ஷெட்யூலை பற்றி நம்ம பார்த்தா தான் தெரியும். அதை விட அதை போல ஒரு சில முக்கியமான கடமைகள் இருந்ததுனால தான் அன்னைக்கு வர முடிந்திருக்கிறாரு. அவர் இல்லை என்றாலும் கூட அதற்கு பொறுப்பானவர்கள் அன்று வந்தார்கள், அதிகாரிகள் வந்தார்கள். அதனால அதெல்லாம் நம்ம வந்து காரணமாக சொல்ல முடியாது. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இவர் இங்க வந்ததற்கு ஒரு தவறான காரணத்தை கற்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் ரொம்ப எளிமையானவர். அவர் தாயார் இறந்த பொழுது கூட, கடந்த ஆண்டு அவர் தாயார் இறந்த பொழுது கூட அவருக்கு தகவல் தெரிந்தவுடன் 2 மணி நேரத்தில் காலையில் 3:30 மணி 4 மணிக்கு அவருக்கு தகவல் தெரிந்தவுடன் காலையில் வந்து யாரும் வர வேண்டாம், எந்த ஆரவாரமும் வேண்டாம். நினைத்திருந்தால் ஒரு பிரதமராக இருந்தால் 5 நாளைக்கு அதை அந்த சடங்குகளை நடத்தி உலகத்தில் உள்ள தலைவர்கள் எல்லாம் வர வைத்து அதை பெருசாக பண்ணியிருக்க முடியும். ஆனால் அப்படி பண்ணல. என் குடும்பத்தில் என் தாயார் ரொம்ப எளிமையாக வாழ்ந்தவர், என் குடும்ப வழக்கப்படி என்னென்ன செய்தால் போதும் என்று அந்த சடங்கை செய்து முடித்தவர் பிரதமர் மோடி. அவரை குறை சொல்லாதீர்கள் தயவு செய்து என்றுதான் நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களிடம். ரைட். திரு இதயத்துல்லா, வணக்கம். நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இதுல ஒரு தனிப்பட்ட நபருடைய வழிபாட்டு உரிமை இல்ல, அவருக்கு வந்து ஒரு 2 நாள் ஓய்வு எடுப்பதற்கான உரிமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அவர் பிரதமருங்கிறதுனால அவருடைய தனிப்பட்ட உரிமையை நீங்க எப்படி மறுக்க முடியும்னு அவர் கேட்கிறார். குமார், நீங்க சொல்வதிலேயே ஒரு வார்த்தை இருக்கிறது, தனிப்பட்டவர் பிறகு பிரதமர். பிரதமர் என்று வந்த பிறகு எல்லா மதங்களுக்கும் பொதுவானவர். அவரு விவேகானந்த மண்டபத்துக்கு சர்ச்சைகள் போக கூடாது நான் சொல்லல. இப்ப நீங்க பிரதமரா இருந்தா எல்லா இடத்துக்கும் போகணும். இரு மதங்களை தூஷணம் பண்ணக்கூடாது. விவேகானந்தர் ஏன் இன்னைக்கு விவேகானந்தர் மண்டபத்துக்கு வர்றாருன்னா, கல்கத்தாவுல தேர்தல் நடக்க போது அங்கே ராமகிருஷ்ணா மிஷன்ல அது இந்து மதம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு மிஷனுக்கும் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பாஜகவினருக்கும் ஒரு சண்டை நடந்துச்சு 2 நாளைக்கு முன்னால. அதை சரி செய்வதற்கும் விவேகானந்தர் மண்டபத்தில் போய் உட்கார்ந்தா கல்கத்தாவிலையும் வடக்கையும் ஓட்டு விடுன்னு நினைக்கிறாரு. விவேகானந்தர் வேறு, பிரதமர் மோடி வேறு. முதல்ல ஆன்மீகம்னா என்னன்னு தெரிந்து கொள்வோம். ஒரு மதத்தை பற்றி சிந்திப்பவர், ஒரு மதத்துக்காக வாதாடுபவர் மதவாதி. எல்லா மதங்களும் ஒரே உண்மையை சொல்லுகிறது. எல்லா மதங்களையும் மதிப்பவர் வந்து ஆன்மீகவாதி. அப்படி சொன்னவர் தானே விவேகானந்தர். ஆன்மீகவாதி விவேகானந்தர் ஆன்மீகவாதி தானே. அதைத்தான் நான் சொல்றேன். அவரோட இடத்தை இவர் தேடி வராருன்னா நீங்க வரவேற்கணும் தானே. இது இல்லமா, இது ஆன்மீக பயணம். அது தேடி வந்தாலும் நான் என்ன கேட்கிறேன், இவர் வந்து தன் மதத்தை பத்தியும் புரியல. இந்து மதம் தடை செய்யப்படும் காங்கிரஸ் வந்தான்னு சொல்றாரு. அப்ப இந்து மதத்து மேலே நம்பிக்கை இல்லாதவர் மோடி. இந்து மக்கள் 2ஆம் தர குடிமக்களாக ஆவார்கள் என்று பிரதமர் மோடி சொல்றாரு. அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்து மக்கள் மீது அவருக்கு எந்த விதமான ஒரு அவங்கள்ட்ட பலமா இருக்காங்கன்னு தெரியல. நான் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா, விவேகானந்தர் சொன்னது என்ன தெரியுமா? இந்துக்களுடைய மூளை அல்லது உயிரும்
இஸ்லாமியருடைய உடலும் சேர்ந்தால் இந்தியா மிக சிறப்பாக இருக்குன்னு சொன்னவர். ஆனா இவர் முஸ்லிம்களுக்கு எதிராக நான் பேச மாட்டேன், பேசினா நான் தகுதி இல்லாதவன், மனிதனாக இருக்க தகுதி இல்லாதவன், பிரதமராக இருக்க தகுதி இல்லாதவன் சொல்லிக்கிட்டு மீண்டும் மீண்டும் நேத்து கூட முஸ்லீம் விரோத பேச்சு அவர் பேசுறாரு. நான் எதுக்கு கேட்கிறேன், ஒரு மதவாதியா இருக்கக்கூடியவர் இந்த பிரதமர், இவர் ஆன்மீகவாதியா இருந்தா இப்படி பிற மதங்களை தூசணை செய்ய மாட்டார். அதை விட கடவுள்னா யாரு? இப்ப ராமரை பத்தி சொல்றாருந்தா குகனோடு ஐவரானோம், குன்று சூழ்வான் மகனோடு அறுவரானோம், விபீஷனை பார்த்து நின்னோடும் எழுவரானோம் சொன்ன அந்த ராமர் கொஞ்சம் குறுக்கீடு வேண்டாம், தயவு செய்து குறுக்கீடு வேணாம். நான் குறுக்கிடல, நாகரிகமா கொஞ்சம் என் பேச்ச கொஞ்சம் கேளுங்க. அதாவது ராமர் எப்படிப்பட்டவர்? தாழ்த்தப்பட்ட வேடவனாக இருந்தாலும், குரங்கினமாக இருந்தாலும், அரக்கனாக இருந்தாலும் என்னுடைய சகோதரன் என்று சொன்னவர். ஆனா இவர் முஸ்லிம்களை காரில் அடிபடக்கூடிய நாய்க்குட்டின்னு சொன்னவர். அப்ப இப்படிப்பட்ட ஒருவர் ரெண்டு விதமான ஒரு வேடம் தரிக்கிறாரு. சமூக நீதி அப்படின்னு பேசுறாரு. ஆனா கடந்த 10 வருஷமா பொதுத்துறை நிறுவனங்களை எதையும் உருவாக்கி அந்த ஓபிசிகளுக்கோ எஸ்சிகளுக்கோ வேலை கொடுக்கல, இருக்கிறத வித்து அவங்க வேலையை காலி பண்ணாரு. 30 லட்சம் வேலை இன்னைக்கு, அதுல 25 லட்சம் வேலை ஓபிசிகளுக்கும் எஸ்சிகளுக்கும் சேர வேண்டிய வேலையை தவிர்த்திருக்காரு. ஆனா பேசுவது சமூக நீதி, பேசுவது மானம், இடை பேணுவது காமம்னு கம்பர் சொல்றாரு. இவ்வளவு ஒரு மோசமா மதங்களை புரியல, கடவுளை புரியல, தன் தாய் உயிரோட இங்க வரதுல என்ன பிரச்சனை சொல்றாரு? அவர் 2 நாள் தியானம் பண்றதுல என்ன பிரச்சனை? ஆனா தாய் இறந்து போன பிறகு நான் அவதாரமாக விட்டேன்னு சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய, அவரே சொல்றாரு, பைத்தியக்காரர் தமாக என்னை நினைப்பார்கள் என்றாலும் நான் சொல்லுகிறேன் என்று சொல்றாரு அவரு. கொஞ்சம் என்னைய கொஞ்சம் நான் பேசுறது நான் கொஞ்சம் அனுமதிங்க. அதாவது எல்லாரும் அமைதியா அனுமதிச்சுட்டே இருக்கோம். நீங்க கன்னியாகுமரி மேட்டருக்கு வாங்க. கொஞ்சம் அந்த விவரம் கூட தெரியல அவருக்கு. கடவுள் யாரு? மகாகவி பாரதி என்ன சொல்றார் தெரியுமா? ஆத்தி சூடி இளம்பிறை அணிந்து மோன திருக்கும் முழுவெண் வேணியன், அது மட்டுமல்ல கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன், மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன், இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் அறிந்தும் அறியாத பரம்பொருள் ஒன்று என்று பாரதி பாடுறாரு. சரி, அதை விட அருமையா பாடுறாரு. சார் நான் குறை சொல்லல, குறை சொல்ல, நல்ல விஷயம். இங்க வாங்க சார், இங்க வருவோம், டாபிக் வருவோம் சார். சார் உங்க இலக்கிய புலமையை நான் ரொம்ப ரசிக்கிறேன், பாராட்டுறேன். டாபிக் வரும். நீங்க ஆன்மீக பயணம்ங்கறீங்க, அது தவறுமா? இது மதவெறி பயணமா? இது எப்படி? விவேகானந்தருக்கும் மதவெறிக்கு என்ன சம்பந்தம்? விவேகானந்தருக்கும் மதவெறிக்கு என்ன சம்பந்தம்? விவேகானந்தருக்கு மதவெறி இல்ல, விவேகானந்தர் போய் பார்க்க போற இவருக்கு மதவெறி இருக்குன்னு சொல்ல வர்றேன். இவ்வளவு தேர்தல்ல 2 மாசமா மதவெறிய உலகமே கண்டிச்சுக்கிட்டு இருக்குமா? ஓகே ஓகே, திரு செல்வன் சுருக்கமா அப்புறம் பிரேக் போணும். திரு செல்வன் சுருக்கமா ஒரு நிமிஷம், நான் சொல்லவே இல்ல, நான் பேச வேண்டிய விஷயம் பேசல. அப்ப சகோதரி, இவங்களுக்கு 4 விஷயத்துல பயம் இருக்குமா? ஒண்ணு என்னன்னு கேட்டா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அபரிமிதமான வளர்ச்சி, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மக்களிடத்துல இருக்கிற மிகப்பெரிய செல்வாக்கு, இன்னும் சொல்ல போனா பிரதமராக இந்த நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகமும் முகவரியுமாக அறிவிக்கப்பட்டு பிரதமர் வேட்பாளர் இவர்தான் என்று அறிவிக்கப்பட்டு தேர்தல் களத்தில் நிற்கிற மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை பயம். 3வது என்னன்னு கேட்டீங்கன்னா, அமித்ஷா அவர்களுடைய திட்டமிட்ட தேர்தல் வியூகம். அதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டா, நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகு பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேசுறதுல காங்கிரசுக்கு தகுதி இல்ல. பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா அவர்கள் காலத்திற்கு பிறகு ஒரு யோக்கியமான தலைவர், ஒரு இளைஞர், படித்தவர், பண்பாளர் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் வந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி கிராமங்களிலே வேறு ஊன்றி விட்டது, விழுது பரப்பி நிற்கிறது. விருட்சமாக 2026 வளர்ந்து விடும். 4ஆம் தேதி தெரிஞ்சிரும்ல நீங்க சொல்றது. இவங்க பேசுறாங்க 4ஆம் தேதி நிரூபணம் ஆயிடும்ல நீங்க சொல்றது. உறுதியா பாப்போம். சூர்யா அது வர்றதுல பல உங்களுக்கு விமர்சனம் இருக்கு, அது வேற. பட் இந்த வருகை தமிழ்நாட்டிலயும் அவங்களோட சான்சஸை கூட்டிடும். அஃப்கோர்ஸ் இந்த எலெக்ஷன் இல்லை, பொதுவா அவங்க ஒரு நல்ல பேர் அவங்க பெற்றுவாங்க, அந்த பயம் உங்களுக்கு அப்படிங்கிறார். அண்ணா தூத்துக்குடி செல்வமும் சாரம் பேசும்போது மத ரீதியெல்லாம் பார்க்காதீங்க, என்ன ஆன்மீக ரீதியாகவும் பார்க்குறீங்க, எது ரீதியாகவும் பார்க்காதீங்க,
அவர் ஏதோ தியானம் பண்ண வந்திருக்காரு. இதான் இப்போ அவங்க 2 பேரோட வாதம். நான் அந்த வழிக்கே வரேன், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நமக்குள்ள ஏன் இதெல்லாம் வம்புழுத்துக்கிட்டு வரட்டும், உட்காரட்டும், எழுச்சி போட்டோம். நான் என்ன கேட்குறேன், அங்கே வந்து நீங்கள் மதத்தெல்லாம் மறந்துட்டு எம்மதமும் சம்மதமும் சொன்ன விவேகானந்தர் மதவெறியோட இவர் உள்ளே போய் உட்கார்ந்தாருன்னு நாங்கள்லாம் சொல்ல வேணாங்க. இவர் அங்கே போய் விவேகானந்தரும் இந்துத்துவவாதி தான் பிரச்சாரம் பண்றது தான் அவரோட பாணின்னு நான் சொல்றேன். கவலைப்படாம ஒவ்வொரு தூத்துக்குடிக்கே அவர் வந்து பார்க்கல, நீ ஏன்னா கவலைப்படுற? நான் அடுத்த கேள்வி ஓன்ட்ட தான் வரப்போறேன். இருங்க, நான் அங்க வந்து பேசுறேன். நான் தூத்துக்குடியில எல்லாரும் விமானத்துல ஏதாவது குழுவுமான்னு பார்த்தோம், அப்பயும் ஒன்றும் வரல. அது அப்புறம் பேசுறேன். நான் கேட்கறது, பிரதமர் மோடி எங்க வேணாலும் போட்டுங்க, அதெல்லாம் ஒரு பொது ஸ்தலம், எல்லாரும் பயணிக்கக்கூடிய பொது ஸ்தலமா இருக்கு. நீங்க ஒரு மற்ற சூழலை தாண்டி நீங்க அங்க போய் உள்ள உட்கார்ந்து உங்களோட பிஜேபியோட தத்துவம், சித்தாந்தம், கொள்கை இதெல்லாம் எங்க போய் நிற்குங்கிறது நாடறிஞ்ச உண்மைங்க. அப்படி பார்த்தா எனக்கு பெரிய வருத்தம். இப்ப பேசுற, இப்ப பாருங்க, எங்கள் அண்ணாமலையை பத்தி இவர் பேசுறாரு. இப்ப மாநில தலைவர் அண்ணாமலை புகழை இந்த வேளையில இப்ப இவர் நம்ம தூத்துக்குடி செல்வன் பேசுறாரு. நான் கேட்கிறேன், அமைதியா இருந்தது, எங்கேயோ அண்ணாமலை ஆளை காணாமன்னு தேடிட்டு இருந்தோம். அது இந்தியா ஃபுல்லா சுத்திட்டு திரும்பி இப்பதான் வந்திருக்காரு. வந்த உடனே ஆரம்பிச்சுட்டாரு பாருங்க மத பிரச்சனைய. இதுதான் மத பிரச்சனை. என்ன மத பிரச்சனை? அம்மா ஜெயலலிதா இந்துத்துவவாதின்னு ஒரு குண்டை கிளப்பி விட்டு ஊரெல்லாம் போஸ்ட் ஓட்டி எடுத்துக்கிறான். ஊரெல்லாம் போஸ்ட் ஓட்டி எடுத்துக்கிறான். அம்மா ஜெயலலிதா, மறைந்த அம்மா ஜெயலலிதா இந்துத்துவவாதி. அவர் வந்து ஜெயலலிதா சொன்ன விஷயம் தான் நேத்து ஃபுல்லா பேசணும். 1 hour அது இருக்கட்டும், நம்ம கூட கேப்போம். நான் கேக்குறேன், நான் ஒரு தலைவர், இவர் வந்து பிரதமர் மோடி அங்க போனதால சொன்னது, நீங்க அவர் வருகையை எதிர்ப்பதற்கு காரணமே அவர் இப்படி அடிக்கடி தமிழ்நாடு வந்தா அவர் பாப்புலாரிட்டி கூடுது, மக்கள் வந்து அவருக்கு ஆதரவா போயிட போறாங்கன்னு பயப்படுறீங்கன்ற. நாங்க பயப்படுறோமா? பயப்படல, இப்படி கூட பார்ப்போங்க. தவறான ஆட்சி செஞ்சு என்னுடைய நிர்வாக திறனற்ற நிலையில் பல உயிர்களை நாங்கள் இங்கே இழந்திருக்கிறோம். விவசாய சட்ட திருத்த பிரச்சனையில் 600 பேர் இறந்திருக்கான். நான் சரியா நடத்தியிருந்தா அந்த மசோதாவை 600 உயிரை பாதுகாத்திருக்கலாம். அந்த பாவம் எனக்கு சேர்ந்திருக்கு. அதனால நேரம் ராமேஸ்வரம் போய் அதுல குளிச்சு பாவத்தை கழிச்சிட்டு திரும்பி ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னு கூட நான் நினைக்கலாம். இல்ல, என்னோட பார்வை அப்படி இருக்கும்ல. இதை இப்ப இவங்களால மறுக்க முடியுமா? ஏன்னா முதல் தேர்தல் முடிஞ்ச உடனே அவர் ராமேஸ்வரம் போனார். அப்ப நான் கேக்குறேன், முன்னாடி ராமேஸ்வரம் போனாரு, அது வந்து நம்ம தமிழ்நாடு எலெக்ஷனுக்குலாம் முன்னாடி, ரைட்டுங்க. ராமேஸ்வரம் போனாரு, போய் அங்க குளிச்சு கிழிச்சிட்டு போனாரு. அப்ப நான் இப்படிதான் நினைக்க தோணும். அப்ப நான் இது என்னோட நினைப்பு பார்வை சரிதானே? உங்க பார்வை இப்படி பார்க்காத, மத ரீதியா பார்க்காத, பிரச்சார யுக்தியா பார்க்காதீங்க, எதுவும் பார்க்காதீங்க நீங்க. நான் அப்ப இப்படி பாக்குறேன். அப்ப அவர் பாவ மன்னிப்பு கேட்கதான் விவேகானந்தர் பாறைக்கு வந்தாருன்னு ஒத்துக்கவா? ஓகே, அதையாவது சொல்லுங்க. அண்ணன் மாண்புமிகு முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய துணைவியார் ஊர் ஊராக கோயிலுக்கு சென்று, இந்து கோயிலுக்கு சென்று தேர் இழுக்கிறார், இந்து தெய்வங்களை வணங்குகிறார். அதுக்கு என்ன காரணம் நீங்க சொல்லுங்க. அதுக்கு என்ன? அவங்களுக்கு இல்ல, அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. அதனால அவங்க இருக்கப்பட்ட கடவுள் இருக்க கோயிலை நம்பி போய் கும்பிடுறான்னு வச்சுக்கோ. நான் உங்களை கேட்கிறேன், நீங்க தான் கடவுளுக்கு ரொம்ப ஆத்தென்டிகேட்டட் பர்சனா இருக்கீங்களே. குஷ்புக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்துனீங்களே, பிஜேபி கட்டினாங்க. அதை இன்னும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் அதுக்கு ஒரு அப்ஜெக்ஷனுமே தெரிவிக்கலையே. யாரு யாரு கலைஞருக்கு கோயில் கட்டிருக்காங்க, குஜராத்ல மோடி கோயில், அதுக்கு என்ன பண்ணுங்க? நாங்க அங்கெல்லாம் வரலீங்க. நான் கேட்கிற பாயிண்ட் ஆஃப் வியூக்கு தான் வரேன். கோயிலுன்னு நீங்க கோயில், ஒட்டுமொத்த கோயிலுக்கும் யார் பேசினாலும் இந்துத்துவா, யார் பேசினாலும் ஆன்மீகம், யார் வந்தாலும் ராமர் சிச்சியன், சரி இப்படின்னு போறீங்கல்ல. சரி, அப்ப குஷ்புக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாங்களே, கடவுள் யாரு? எங்களுக்கு அடையாளம் அடையாளம் காட்டு. ஏன்னா கலைஞர் காலம் என்ன, கலைஞர் முதலமைச்சரா இருக்கும்போது நான் கேட்டதுக்கு பதிலே சொல்றாரு பாத்தீங்களா? ஏங்க உங்க கட்சியில இருக்க குஷ்பு கோயில் இருக்குங்க, போயிட்டாவது வாங்க. சரி, அதுக்கு என்ன அது ரொம்ப ட்ரிவியல் மேட்டரா தெரியுது. அது சொல்லலீங்க. இல்லங்க, அதேதோ இல்ல, நீங்க அதிலே ஃபிக்ஸேட்டா இருக்கீங்க. அவங்க கோயில இடிச்சலாம்ன்றீங்களா? அதானே நாங்க அங்கேயே இடிச்சிருவோம், விட்டுருங்க. நான் கோயில்ல கடவுள் யாருன்னு கேட்டேன். இப்பதான் மோடி சொன்னார், நான் இறைவனால் படைக்கப்பட்டவர், நான் கடவுள். எல்லாரும் இறைவனால தானங்க படைக்க. அவர் தனியா சொன்னார், தனியா சொல்லிக்கிறார், நான் மனித பிறவியே இல்லைன்னாரு. சரி, நான் கூட ஒத்துக்கிறேங்க. ஓகே, ஏதாவது ஒரு முடிவுக்கு வருவோம். சரி, ஓகே, வரேன். திரு செல்வம், அதாவது
பேரறிஞர் அண்ணா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, தந்தை பெரியார் கடவுள் இல்லவே இல்லைன்னாரு. அண்ணா கொஞ்சம் மாறுபட்டு என்ன சொன்னாருன்னா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னாரு. இதே இவங்க தலைவர் கலைஞர் என்ன சொன்னாருன்னா, கோவில் கூடாது என்பதில்லை, கோவில் கொடியவர்களின் கூடாரமா இருக்க கூடாதுன்னு சொன்னாரு. ஆமா, இன்னும் கூட அதுதான் 1952லயே சொன்னாரு. இன்னும் கூட இவங்களுக்கு என்ன கஷ்டம்னு தெரியுமாமா, பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது அதனுடைய தலைவர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களோ, 3வது முறையும் பிரதமராக முடிசூட்டப்பட இருக்கிற நரேந்திர மோடி அவர்களோ, ஆலயங்களில எந்த மணி ஓசையும் எழக்கூடாது, அதாவது தேவாலயங்களில் எந்த மணி ஓசையும் எழக்கூடாதுன்னு சொல்லல, மசூதிகளிலே பாங்கு ஓசை ஒலிக்க கூடாதுன்னு சொல்லல. இந்துக்கள் நான் ராமனின் பக்தன் என்று சொல்லுகிறார். இந்து மதம் உலகத்திலேயே புனிதமான மதம் என்று சொல்லுகிற உரிமை எனக்கு இருக்கிறது. அதை மறுக்கணும்னா மறுத்துட்டு போங்க, அது வேற. அதே நேரத்துல இப்ப என்னமோ கடவுள் அவதாரம் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னு சொன்னா, கடவுள் என்னை ஏன் படைத்திருக்கிறார் என்று சொன்னால், நான் ஊழல்வாதிகளுடைய முகத்திரையை கிழிப்பதற்கு, ஊழல்வாதிகள் மக்களை சுரண்டி பணத்தை கொள்ளையடித்து வைத்திருக்கிற முதலமைச்சர் போர்வையில இருக்கிற ஊழல்வாதிகளை எல்லாம் நான் சிறையிலே தள்ளுவேன். ஒரே நிமிஷம் என் கேள்வி உள்வாங்கிக்கங்க. அப்ப கடவுளால் படைக்கப்பட்ட பிரதமர் மோடி லலித் மோடியையும் நீரவ் மோடியையும் பாதுகாக்கிறாரா இல்ல பிடிச்சு வர மறுத்துறாரா? லலித் மோடி காங்கிரஸ் காலத்துல அனுப்பப்பட்டவர். எனக்கு அது சட்டப்படி படிப்பாங்க. இன்னொன்னு கேளுங்க, அப்ப கடவுள் ஊழல் பண்ண முதலமைச்சர் தான் பிடிக்க சொன்னாரா? இல்ல அரவிந்த் இப்ப இவர் தானே சொன்னாரு. நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஊழல்வாதிகளை எல்லாம் அடையாளம் கண்டு ஊழல் இல்லாத ஒரு யோக்கியமான ஒரு இதெல்லாம் அவர் அந்த பேட்டியில சொல்லவே இல்ல. இல்ல, ஊழலை ஒழிப்பதற்கு தான் கடவுளை நான் அனுப்பியிருக்காருன்னா அவர் சொல்லவே இல்ல. இல்ல, அவரு அதுக்கு பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது அப்படி பொருள் கொள்ளணும். இல்ல, நான் சராசரி மனுஷன் கிடையாது. என்னை கடவுள் ஏன் பிரதமர் என்கிற உயர்ந்த பொறுப்பில என்னை எதற்காக வைத்திருக்கிறார் என்று சொன்னால், வறுமையை ஒழிப்பதற்கு. இல்ல, பொருள் அப்படி வச்சுக்கிடுங்க. நீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலை மாதிரி முதலமைச்சர் போர்வையில இருந்து மதுபானத்திலே கொள்ளையடித்தவர்களை அவர்களை சட்டப்படி சிறைக்கு அனுப்புவதற்கு, ஹேமந்த் சோரனை போன்ற கனிம வள கொள்ளையில ஈடுபட்ட முதலமைச்சர்களை அதிகாரத்தில் இருந்தவர்களை பிடிச்சு உள்ள போடுறதுக்கு, அதே போல துணை முதலமைச்சராக்குவதற்கு இல்ல, செந்தில் பாலாஜியை போன்றவர்களை செய்த ஊழல்களை அஜித் பவாரை கூட்டு வந்து துணை முதலமைச்சர் ஆக்குவதற்கு இல்ல, அஜித் பவார் வழக்கு நிலுவையில் இருந்தால் அந்த வழக்கு முறையாக விசாரித்து துணை முதல்வர் ஆக்குறீங்க. தமிழ்நாட்டுல என்ன கேக்குறீங்க? செந்தில் பாலாஜி அமைச்சரா இருக்க கூடாது அப்படின்னு கேட்டீங்களா இல்லையா? அவர் அரெஸ்ட் ஆனோடனே நீங்க அஜித் பவாரை மட்டும் துணை முதல்வர் ஆக்குறீங்க. இல்லமா, அவர் தண்டிக்கப்படல. செந்தில் பாலாஜியும் தண்டிக்கப்படல. நீதிமன்ற காவலில் இருக்கும் பொழுது, சிறையில் இருக்கும் போது அவர் துணை முதலமைச்சராக ஆக்கப்படல. இவரு 243 நாள் ஒரு துறை இன்னும் எதையும் நிரூபிக்கல. யாரும் தண்டனை அறிவிக்கப்பட்ட தண்டனை கைதிகள் கிடையாது. இல்ல, கேளுங்க, ஒரு ஊழல் வழக்கில் 48 மணி நேரம் ஒருவர் சிறையில் இருந்தால் அவர் வந்து தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்பது சட்டமா? எந்த சட்டமும் இல்லையா? அப்படி இந்திய பீனல் கோட்லயே இருக்கு. நீங்க அதையும் மாத்திட்டீங்களா? அரசு ஊழியர்கள் சகோதரி அரசு ஊழியர்கள், நான் என்ன சொல்றேன்னா அரசு ஊழியர்கள், அரசு ஊழியர்கள் சட்டத்துல ஒரு வேலை இருக்கும். we have to check. நான் செக் பண்றேன். அரசு ஊழியர்களோட ரூல்ஸ்ல இருக்கான்னு தெரியல, நான் செக் பண்றேன். அதாவது அரசு ஊழியர்கள் 48 மணி நேரம் ஒரு தலையாரி 500 ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு அவனை பிடிச்சு ரிமாண்ட் பண்ணிடுறோம், சஸ்பெண்ட் பண்ணிடுறோம். ஆனா பல ஆயிரம் அரசியல்வாதிகள் நிம்மதி அலையறாங்க. இவங்களை எல்லாம் நாம
இவங்களை எல்லாம் கண்டுபிடிச்சு தண்டிக்கிறதுக்காக தான் என்ன கடவுள் என்ன படைச்சிருக்காரு. ஓகே, ஊழல் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்குவதற்கு என்னை படைத்திருக்கிறார். பாதுகாப்பான இந்தியாவை உருவாக்குவதற்கு என்னை படைத்திருக்கிறார். வலிமையான இந்தியாவை உருவாக்குவதற்கு என்னை கடவுள் படைத்திருக்கிறார் சொல்லி மரியாதைக்குரிய மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் சொல்கிறார்கள். ஓகே ஓகே, ரைட் ரைட். நான் திரு அண்ணா சுருக்குமா அதை சொல்லணுமா? அண்ணா ஒன்றும் இல்லைண்ணே, ரொம்ப லேட்டாக படைச்சிட்டாரு. இப்போதான் 7.5 லட்சம் கோடி சிஏஜி அறிக்கை வந்திருக்கு. அதனால 5ஆம் தேதிக்கு மேல சரி முடிவு அவரே எடுப்பார் கடவுள். 5ஆம் தேதி எல்லாம் கடவுள் விட்ட வழி. திரு குமார் ஏதோ சொல்ல வரீங்க? எஸ், சுருக்குமா. அதாவது இன்னைக்கு தலைப்பை தாண்டி நிறைய விஷயத்துக்கு போயிட்டு இருக்கும். தலைப்புக்கு தகுந்த மாதிரி சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். சந்தோஷம் சார், வாங்க சார். பாத்துக்கங்க, சொல்லுங்க வாங்க. அதாவது நான் ஒரு வரலாற்றாளன், வரலாற்று நூலெல்லாம் எழுதியிருக்கிறேன். அந்த அடிப்படையில் நான் சொல்ல விரும்புகிறது என்ன என்று சொன்னால், மார்க்சியம் என்ன சொல்லுதுன்னா, மதத்தை பற்றி சொல்லும்போது மனமற்றவர்களின் அல்லது மனம் சிதைந்தவர்களின் மனமாக மதம் இருக்குமானால் அதை ஏன் நாம் குறை சொல்ல வேண்டும் அப்படின்னு மார்க்சியம் மார்க்ஸ் எழுதின நூலில் அதை குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது மூடத்தனத்தினுடைய உச்சமாக போய் சிந்தனைக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிற அளவில் தான் நாங்கள் தடுக்கிறோமே தவிர மற்றபடி அதில் குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு மார்க்சியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சுவாமி விவேகானந்தருடைய ரோல் என்னென்னா, 13ஆம் அதாவது ஆரம்ப காலத்தில் அரேபியர் துருக்கியர்கள் படையெடுத்த காலத்தில் இஸ்லாம் வந்தது இந்தியாவில். ஐரோப்பியர்கள் வந்த காலத்தில் கிறிஸ்தவம் வந்தது. இந்த 2 மதங்களும் வந்த காலத்தில் வரும்போதே மதத்தையும் சேர்த்து கொண்டு வந்துட்டாங்களேங்கிற ஆய்வுகள் நடந்தது இந்தியாவில். அந்த ஆய்வின் அடிப்படையில் இந்தியாவில் பூரா இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் கூடி பேசி நம்ம நாட்டில் இருக்கிற மதத்தை வளர்க்கணுமே அப்படிங்கிறதுக்காக மதத்தின் அடிப்படையில் தான் மக்களை ஒன்று திரட்டணும் என்று ஒன்று திரட்டப்பட்டு அதனுடைய மொத்த வாரிசாக வந்தவர் சுவாமி விவேகானந்தர். அந்த விவேகானந்தர் உண்மை, தூய்மை, சுயநலமின்மை இந்த 3 எவரிடம் இருக்கிறதோ அவரை அசைக்க பிரபஞ்சமே வந்தாலும் முடியாது என்பது அவருடைய கோட்பாடு. அவர் எல்லா நூலையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு விவேகானந்தருடைய கேந்திரத்திலே அவர் தியானம் செய்து அவர் செய்த உழைப்பு, அவர் இந்த நாட்டை இந்தியாவை காப்பாற்ற வேண்டும், இந்தியாவினுடைய தனித்தன்மை பொக்கிசமாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக மட்டுமே அவர் அந்த தியான மண்டபத்தில் அவர் தியானத்துக்கு இருக்கிறார். அதை தவறாக விமர்சிப்பதுங்கிறது எந்த வகையிலும் நியாயமில்லை என்பது என்னுடைய கருத்து. சரி, திரு ஹிதயத்துல்லா அவர் வந்து எண்ட் ஆஃப் த டே தமிழ்நாட்டுக்கு வராரு, இங்க வந்து ஒரு இடத்துல தியானம் பண்றாரு. அப்போ இது தமிழ்நாடு பிஜேபிக்கு பூஸ்ட் ஆயிருமோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாடு பிஜேபிக்கு பூஸ்ட் பத்தியே இப்ப பேச்சு இல்லமா. நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்தல் முடிந்த மறுநாள் வந்து 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி அவர் இருக்கிறத பத்தி யாரும் பேச போறதில்ல. எங்க சொல்றது இது ஒரு சட்ட விரோதம், இது வந்து தேர்தல் நடைமுறைகளை மாற்றுவது. ஆனா 2019ல ஏற்கனவே பண்ணிருக்காரு. அப்போ யாருமே வந்து கேள்வி கேட்கல, இல்ல அது வந்து வயலேஷனா மாறல. அப்போ வந்து பின்னால பண்ணிருக்காரு. இல்ல இதே மாதிரி போனது வேற. இதே மாதிரி எலெக்ஷன் முடிச்சிட்டு அந்த லாஸ்ட் ஃபேஸ்க்கு முன்னாடி கேதார்நாத் தியானம் பண்ணாரு. இல்ல அதாவது இது அது வேற இது வேற. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லுது, என்ன சொல்லுதுன்னு சொன்னா, தேர்தல் வெற்றிக்காக அதிகரிக்க ஜாதி மத இன அடிப்படையில் வெவ்வேறு பிரிவினர் இடையே பகையை வெறுப்புணர்வை தூண்டுதல் அல்லது தூண்ட முயற்சித்தல், லஞ்சம் அளித்தல், தவறான தகவல் அளித்தல் உள்ளிட்டவையே முறைகேடான செயல்னு சொல்லி பிஜேபிக்கு எதிராக. அது மட்டுமல்ல, பிஜேபி தவறான விளம்பரம் கொடுத்துச்சுன்னா அந்த விளம்பரத்தையும் சுப்ரீம் கோர்ட் தடுத்திருக்கு. சரி, தொடர்ந்து மோடி அவர்கள் ஒரு பிரதமரா இல்லாம ஒரு மதவாதியாக செய்கிறாரு. அதுதான் இங்கே பேசப்படுது. இன்னைக்கு கூட நான் கேட்கிறேன், இவரை வந்து பிறந்தது வந்து ஏதோ நாட்டில் நல்லது நடக்கணுங்கிறாங்க. கத்துவாவில் ஆலயத்தில் கோயிலில் கற்பழிச்சாங்களே, அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க பிஜேபி அனுப்பிச்சாரு. ஆனா அதை கண்டிக்கல. அதே மாதிரி நிர்வாணமா பெண்களை நடத்தினாங்க மணிப்பூர்ல, அதுக்காக இவர் பிறந்தார்னு சொல்ல முடியுமா? அல்லது மல்யுத்த வீராங்கனைகளுடைய பாலியல் வன்முறைக்கு ஆதரவாக இருந்தார்னு சொல்லலாமா? எதை சொல்ல முடியும்? உண்ணாவில நடந்த அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட நிலைக்கு சொல்லலாமா? நான் என்ன கேட்கிறேன், பிரதமர் மோடி பிறக்கும் போது, அதாவது தாய் இருக்கிற வரை தாய் வயிற்றுல பிறந்தேன், தாய் இறந்த பிறகு நான் ஒரு வித்தியாசமான பிறப்புன்னு சொல்றாரு. நான் கேட்கிறேன், ராமர் கூட கோசலை மைந்தன் சொல்றதெல்லாம் பெருமைப்பட்டார். கிருஷ்ணர் கூட யசோதை
சொல்லுங்க. முகமது நபி கடைசி வரை ஆமீனாவுடைய மைந்தன் சொன்னாரு, தன்னை ஒரு அடிமைன்னு சொன்னாரு மாமன்னராக இருந்த பொழுதும். ஆனா மோடி அவர்கள் நான் விசேஷ பிறப்பு என்று சொல்றாரு சொன்னா இந்த நாட்டு மக்களை எவ்வளவு பைத்தியக்காரமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார் யோசிச்சு பாருங்க. அநாகரிகமா பல விஷயங்களை சொன்னீங்க, நான் எந்த குறுக்கீடும் பண்ணல. ஆனா நான் பேசுறது வந்து தயவு செய்து குறுக்கீடு பண்ணாதீங்க. ஏன்னா மார்க்ஸை பத்தியே மதத்தை பத்தி பேசினாரு, நான் மதத்தை பத்தி பேசும்போது இதே பாருங்க. இந்த ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்கிறாரு, இது செல்வம் டிவியா தந்தி டிவியா எனக்கு தெரியல. அசோகா நாங்கெல்லாம் பேசுறதுக்கே முடியல. நான் எவ்வளவு அமைதியா இருக்கேன், அவர் ஏன் இப்படி பண்றாரு? எங்களை பேசக்கூட கூடாதுன்னா நாங்களே அழைக்கணும். எங்களை கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் நான் சொல்றதுல ஏதாவது அத்துமீறல் இருக்கா கேளுங்க. அவர் தான் சொன்னார் மோடி பிறந்தது இந்தியா சார் அவருக்கு இல்ல ஒண்ணும் இல்ல சொல்றேன் ஒண்ணும் இல்ல அவர் இல்ல நீங்க மோடியை தப்பா கோட் பண்றீங்கன்னு அவர் சொல்றாரு. அதுதான் அவரோட கூற்று. நான் தப்பா கோட் பண்ணல, அவர் சொன்னதை தான் நான் சொல்றேன். அதுல இல்லைன்னு நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க நான் என்ன கேக்குறேன், நாட்டுக்கு நல்லது செய்யணும்ங்கறதுக்காக தான். எந்த இடத்துல இறைவன் சொன்னாங்க? திரும்பவும் இந்த மாதிரி ரன்னிங் கமெண்ட்ரி தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு செல்வம். இது ஒரு அசிங்கமான அநாகரிகமான செயல். அவர் பல முறை குறுக்கீடு பண்றாரு, பல ரன்னிங் கமெண்ட்ரி அடிக்கிறாரு. நான் எதுக்குமே பதில் பேசல. பேசும்போது தடுக்க கூடாது. இல்ல நீங்க தான் பேசுறீங்க, தப்பு இருக்கு. நீங்க தான் பேசுறீங்க. அதாவது இறைவன் எனக்கு வந்து இறைவன் எனக்கு இதுக்காக எனர்ஜியை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு அவர் சொல்றதுக்கும் நான் தான் கடவுள்னு சொல்றதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு இல்லையா? அவர் சுட்டி காட்டுறாரு. நான் அந்த வார்த்தை சொல்லல, நான் கடவுள்னு சொன்னாரு நான் சொல்லவே இல்லை. அசோகா நீங்க தெளிவா இருக்க, உங்களை படைச்சதும் என்னைய படைச்சதும் அந்த தாய் தான். நம்மளை மட்டும் சாதாரணமா படிச்சுட்டு மோடியை மட்டும் விசேஷமா படிச்சாருன்னா அப்ப என்ன அர்த்தம்? வர்ணாசிரமம் இங்க தானா வருது. அங்கே குமார் சொல்றாரு முஸ்லிம்கள் வருகை கிறிஸ்தவர்கள் வருகை, ஏன் ஆரியர்கள் வருகையை பத்தி அவர் சொல்ல முடியல? நான் கேட்கிறேன். அவர் மதத்தை பத்தி பேசினாரு, நீங்க கேட்டீங்க. நான் மதத்தை பத்தி கம்பன் என்ன சொல்றாருன்னு 2 வரி சொல்றேன், தயவு செய்து கேளுங்க. கல்லீடை பிறந்து போந்து கடலிலை கடந்த நீத்தம் எல்லையில் மறைகளாலும் இயம்பரும் பொருளீதல்ல தொல்லையில் ஒன்றேயாகி துறைதோறும் படர்ந்த சூழ்ச்சி அப்படின்னு எல்லா மதமும் ஒண்ணுன்னு சொல்றாரு. சைவ மதம் என்ன சொல்லுது? தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு விரைவா போற்றி. இந்த விளக்கமும் இந்த விவரமும் பிரதமர் மோடிக்கு தெரிஞ்சா பிற மதங்களை கேவலப்படுத்த மாட்டாரு, பிற மாநில மக்களை கேவலப்படுத்த மாட்டாரு. தமிழ்நாட்டு மக்களை திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா, எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய அந்த தனிப்பட்ட ஒரு மனிதர் பாண்டியன் ஏன் அவருக்கு சொல்றதுக்கு அந்த தைரியம் இல்ல? 56 இன்ச்சுக்காரருக்கு ஏன் தைரியம் இல்ல? சுருக்கமா முடிச்சிருங்க, டைம் இல்ல. நிகழ்ச்சி சுருக்கமா முடிச்சிருங்க. பாருங்க, மாநிலங்களுக்கு எதிராக, மொழிகளுக்கு எதிராக, அதே மாதிரி பெண்களுக்கு எதிராக, ஓபிசிகளுக்கு எதிராக, தலித்துகளுக்கு எதிராக இருந்து கொண்டே நான் அவர்களை ஆதரிக்கிறேன் என்று இவ்வளவு பெரிய பொய்யை சொல்றாரு. பொய்களில் மொத்த உருவமாக பிரதமர் மோடி நமக்கு தெரியவில்லையா? தேங்க்யூ சார், தேங்க்யூ. திரு குமார் நினைவு கருத்து ஏதாவது இருந்தா ரொம்ப சுருக்கமா. அதாவது இப்போ டெல்லியில கூட்டம் 1ஆம் தேதி நடக்கிறது. எதுக்கு நடக்கிறதுன்னு தெரியுமா? அதாவது காங்கிரஸ் தன்னுடைய கூட்டணிகள் எல்லாம் சேர்த்துக்கொண்டு, எப்படின்னு தெரியும் உங்களுக்கு, பாஜக அமோக வெற்றி பெற போகிறது கண்டிப்பாக தெரிந்துதான் அதை வந்த அன்னைக்கு அதை எப்படியெல்லாம் கவுண்டர் பண்ணணும், எப்படியெல்லாம் அட்டாக் பண்ணணும், எப்படியெல்லாம் சீர்குலைக்கணும், அந்த வெற்றியை நடத்த விடாம பண்ணணுங்கிறதுக்காக கூடி பேசுறது இது காங்கிரஸ். இருங்க சார், இருங்க. நீங்க தானே சொன்னீங்க, நீங்க தான் ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்காதீங்கன்னு சொன்னீங்க. நான் சொல்றது பொறுமையா கேளுங்க. இது காங்கிரஸ் இந்த 2014 இருந்து இந்த 24 வரைக்கும் காங்கிரஸ் இந்த நாட்டில் ஆட்சியில் இருந்தால் இந்தியா பாகிஸ்தானை போல இலங்கையை போல கண்டிப்பா ஆயிருக்கும். இது மக்களுக்கு தெரியும் என்பது என்னுடைய முடிவு. ஓகே, ரைட். திரு செல்வம் சுருக்கமா. அதான் அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இன்னான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்புன்னு சொல்லி 4 குணங்கள் ஒரு மன்னனுக்கு இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த 4 குணமும் உள்ள இந்தியாவை உலக அரங்கில் இந்தியாவை மிகப்பெரிய இந்தியாவினுடைய மரியாதையை உயர்த்தி பிடித்திருக்கிற மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் இந்த தேசத்தின் இளைஞர்களே, இந்தியா என்கிற
இந்த தேர் சக்கரத்தை உருட்டுவதற்கு நல்ல திசையிலே பயணப்படுத்துவதற்கு தோள் கொடுக்க வாருங்கள் என்று சொன்ன விவேகானந்தருடைய விவேகானந்த தவம் இருந்த அந்த இடத்தில் தன்னை புதுப்பித்துக் கொள்வதற்காக மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் வருவதன் மூலமாக தமிழ்நாடு பெருமைப்படுகிறது. தேங்க்யூ அண்ணா. தெளிவா சொல்றாரு பாருங்க. இறுதியா கூட தன்னை புதுப்பித்துக் கொள்வதற்காக மதங்களுக்கு அப்பால் பட்டு மனிதனாக இனிமேல் நான் நடப்பேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுப்பதற்காக திரும்பி ஒரே ஒரு கொஸ்டின் நான் கேள்வி கூட இல்ல. அவர்களை இந்த காரணத்துக்கு தான் பிரதமர் மோடி பிறந்திருக்காருன்னு அவர் சொல்றாரு. திரு இதயத்துல்லா, நம்ம உங்க நண்பர் சூர்யா தான் பேசுறாரு, குறுக்கிடாதீங்க. தமிழ்நாட்டை பத்தி இவ்வளவு முறையா நாங்க இவ்வளவு ஒரு சமீபத்தில் 10 நாளா வாதம் பண்ணிட்டு தான் இருந்தோம். இவர் கரெக்டான நேரத்துல தியானம் இருக்காரு. தியானத்துல என்ன வேண்டுதல்னா எதை தேடி இருக்காருன்னா, ஒருவேளை பூரி ஜெகநாதர் கோயில்ல இருந்து சாவியை தேடுகிறாரோ எனக்கு ஒரு சந்தேகம். அதான் அவர் தமிழ்நாட்டுல தான் இருக்குன்னு சொல்றாரு. அததான் தேட வந்து இங்க தியானம் பண்றாருன்னு தெரியலையே. சரி, அது லெட்டர் போட்டாவது கேட்டு சொல்லுங்க. புது கேள்வி வேண்டாம், சுருக்கமா நிறைவு கருத்து ஏதாவது. ஒண்ணுமே இல்லை, நாங்க இறுதியா சொன்னோம் அந்த விவேகானந்தருக்கு ஒரு மத சாயத்தை பூசாம போய் சேருங்க. ஓகே, ரைட். நன்றி. நம்ம நிகழ்ச்சியை இந்த தருணத்தில் நிறைவு செய்தாக வேண்டும். பங்கேற்று கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. பார்த்தவங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.